நேத்து டிஎன்பில 2 மேட்ச் நடந்துச்சு. ம். நான் கூட சொன்னேன், என்னடா கயானால நடந்த மாரி ஒரு 80 ரன்னுக்கு அடிச்சு, ம். 55 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணுவாங்க. அது மாரி பிட்ச் போயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ம். டேய் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ம். அடுத்து பேக் டு பேக் டேஸ்லயே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான 2 மேட்சஸ் குடுக்குறேன்னு சொல்ட்டு, ம். நேத்து 205 ரன்ன 18 ஓவர்ல வந்து திண்டுக்கல் இல்ல திருப்பூர் தமிழன்ஸ் வந்து அட்டகாசமா சேஸ் பண்ணாங்க. ம். ம். திண்டுக்கல்னு சொன்னதால திண்டுக்கல் அட்டகாசமா வந்து செகண்ட் மேட்ச்ல தோத்து போனாங்க. ம். அத வச்சு திண்டுக்கல்ன்ட்டேன். சேப்பாக் சூப்பர் கில்ஸ் ப்ரோ. ம். ஆசிக் ம். 98 அட்டகாசமான இன்னிங்ஸ். ஆனா 205 ரன் போதல. ம். ம். நான் தான் சொன்னேன்ல, ஐட்ரன் திருப்பூர் தமிழன் செம்ம ஸ்ட்ராங் டீமா இருக்குது. ம். அடிச்சுருவாய்ங்கன்னு நெனச்சேன். ம். அதே மாரி பட்டாசா கிளப்பி துஷார் ரகேஜா நான் கூட சொன்னேன்ல, ம். இவரு தான் அடுத்த ஸ்டாரு. ஏன் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த டைமே வந்து யாரும் ஐபிஎல் எடுக்காதம்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மார்க் மை வேர்ட்ஸ். இந்த சீசன் மட்டும் இன்னும் ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சாருன்னா, ஏதாவது ஒரு டீம் ஐபிஎல்ல கொத்திட்டு போறாங்க துஷார் ரகேஜாவ. ம். பிரதோஷ் ரஞ்சன் பால் நான் ஃபர்ஸ்ட் ஆட்டமே சொன்னேன். ம். திருப்பூர் தமிழன்ஸ் தோத்தப்ப. ம். எதுக்குப்பா நீ சுத்தி அவுட்டான? ம். உன்ன நம்பிதான்ப்பா இந்த டீமே இருக்கு. நீ இப்படி ரொட்டேட் 41 பாலுக்கு 73 ரன் அடிச்சுன்னா அந்த டீம் ஜெயிச்சிரும். அப்படின்னு என்னைய அட்டகாசமா ஜெயிச்சுட்டாங்க. ரொம்ப 203 ரன் தானே கஷ்டம். ஐயோ அப்பா ம். டிஎன்பிஎல் ஸ்ட்ரென்த்ல ஒரு 500 ரன்னுக்கு சமம் அப்படின்னு நினைக்காம ம். 2 ஓவர் ஸ்பேர் வச்சு அடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இந்த மேட்ச் நான் ஃபர்ஸ்ட் இது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பார்க்கும்போது 204 அடிச்சிட்டா நீ சொன்னதை நம்ம வந்து பிச்சு டயர்டா இருக்குமே எப்படி 200 அப்புறம் ரொம்ப கஷ்டம். செகண்ட் மேட்ச்ல சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா திருப்பூர் தமிழ் திருப்பி அடிப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பவுலிங் இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருந்தது. நடராஜா அவங்க மாதிரி பவுலர்ஸ் இப்ப நம்ம சொன்னோம் திருப்பூர் தமிழ் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு. ஆனா அந்த பவுலிங் ஸ்ட்ராங்கையுமே தாண்டி 200 ரன் அடிச்சிருக்காங்க. சாய் கிஷோர், சிலம்பரசன், நடராஜன், எஸ்ஐக்கு முத்து இவங்க எல்லாத்தையுமே இருந்துமே இவங்க 204 ரன் அடிச்சது எனக்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் எனக்கு ஒரு வேளை பயங்கர டீம் இருக்கு. ஆனா அது திருப்பி அடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் நீ சொன்ன மாதிரி துஷார் ரகாஜா வந்துட்டு பயங்கரமா ஆடினாரு. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த டீம் எந்த இடத்துலயுமே தோக்குங்கிற மாதிரிலாம் தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்து அதே 18 ஓவர்ல ஒரு ஈஸி மேட்ச் மாதிரி முடிஞ்சுது. எந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ சொன்ன மாதிரி பார்க்கலாம் ரகேஜா இந்த ஐபிஎல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நீ சொல்ற மாதிரி இன்னும் ஒரு செஞ்சுரி இருந்தா கூட ஏதோ ஒரு டீம் கொத்திட்டு போயிருங்க. ஓப்பனிங் நிறைய டீம்ல பிரச்சனையா இருக்கு. சாய் சுதர்சன் மாதிரி கூட மும்பை இந்தியன்ஸ்ல வேகன்சி இருக்கு அந்த இடத்துல. அதனாலதான் சொல்றேன். இல்ல நந்தன் கூட சொல்லியிருந்தேன் இவரும் ட்ரேடு வச்சான சாரி எடுக்கிறதா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தான். பாப்போம், கண்டிப்பா அவர் இன்னொரு செஞ்சுரி அடிச்சா கண்டிப்பா எடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு டீம் கொத்திட்டு போயிரும். வாரி வழங்குறாரு 4 ஓவருக்கு 62. நான் கூட எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் டெத் ஓவர் எல்லாம் நல்லா போட்டுருவாரு, பவர் பிளேயர் எல்லாம் நல்லா போட்டுருன்னு நினைச்சேன். அந்த டீமுக்கே கொஞ்சம் பலி வாங்குறது. போன ஆட்டம் 4 ஓவருக்கு 50, இந்த ஆட்டம் 4 ஓவருக்கு 62. அப்படியே ஆட்டாட்ட என்ன அந்த ரோபோஸ் ஒரு படத்துல டயலாக் சொல்லுவார்ல, சாட்டர்டேனா கம்பல்சரி, அப்ப மண்டேனால கம்பல்சரிங்க மாதிரி மேட்ச் கம்பல்சரி 5 ரன்கள் கொடுப்பது மாதிரி இருக்கிறாரு. இன்னொன்னு எனக்கு ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்ல எஸ்ஐக்கு முத்து வந்து நான் இந்த வருஷம் தான், போன வருஷத்தை வச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் ஒரு சீசனை வச்சுட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த சீசன் மெயின் சீசன் எஸ்ஐக்கு முத்து வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அட்டகாசமா வந்து பண்ணி எப்படியாவது உள்ள வந்துருவான்னு நினைச்சேன். போன ஆட்டமும் ரொம்ப ஸ்மார்ட். போன ஆட்டம் திருப்பூர் தமிழன்ஸ் தோத்துட்டாங்க, நல்லைன்னு சொல்லல. ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் இவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் சுமாரா இருந்துச்சு. இன்னைக்கு 3 ஓவருக்கு 37. ஆமா, 12 ரன்ல போடுறாரு. டைம் இருக்கு. இல்ல டைம் இருக்கு. 2 மேட்சஸ் வச்சு நம்ம கடைசி 3 நடராஜன் நீ பாத்துட்டு நான் எப்படி ஐபிஎல் வந்தான்னு ஒரு கதையே இருக்கு. அவருமே ரொம்ப ஐபிஎல் போச்சு. அந்த டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்குமே ரன்னை கட்டுப்படுத்த முடியும். விக்கெட்ஸ் ஒரு ஓவர் மேட்சுக்கு அந்த கடைசி ஒரு 6 பால் ஏக்கர் வச்சுதான் நடராஜன் ஐபிஎல் எடுத்தாங்க. அந்த மாதிரி மேட்சுக்கு வேற ஏதாவது பண்ணும். ஒரு டெப்த் ஓவர்ல ஏதோ பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் நீ சொல்ற பேஸ்ல விக்கெட்ஸ் 2-3 விக்கெட் ஒரு ஹாட்ரிக் எடுக்கிறது அந்த மாதிரி எதாவது கண்டிப்பா உள்ள எடுத்துருவாங்க. நடராஜமே ஏக்கர் மட்டும் போடுறாங்கன்னு எடுக்கல. கடைசி அந்த ப்ரெஷர்ல கடைசி ஒரு மேடன் போட்டாங்க தான் ஐபிஎல் எடுத்தாங்க. சரி, 2வது மேட்சுக்கு வருவோம். 2வது மேட்ச் நெல்லை ராயல். ஒரு அட்டகாசமான மேட்ச். நெல்லை ராயல்ஸுக்கும் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு மறுபடியும்.
இந்த சிவம் சிங் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ்ல. ஏன்னா போன சீசன் ஒரு சீசன் கோல்டன் பேட்லாம் வாங்கினாரு. அட்டகாசமான சீசன் இருந்துச்சு. ம், இந்த சீசன் மறுபடியும் ம், பேக் டு ஃபார்ம்ங்கிற மாதிரி தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்கிறார் சிவம் சிங். ம், அஸ்வின் அண்ணன் அப்படி இப்படின்னு வெளியிருந்து நாயர்னு ஒரு ஆளு, சிவம் சிங்னு ஒரு ஆளு, அல்னி சென்னின்னு ஒரு ஆளு, அப்படி இப்படின்னு வெளியிருந்து வெளி மாநிலத்துல இருந்து ஆள் தூக்கி போட்டு இந்த வருஷம் எப்படியாவது கப்படிச்சிடலாம் அப்படிங்கிற ம், மாதிரி நினைச்சு ஆள்லாம் எடுத்துட்டு ம், பெருசா ஒர்க் அவுட் ஆகல. விமல் குமார் நாம சொல்லிட்டே இருந்த மாதிரிலாம் அந்த விமல் குமார் இவரும் ம், அந்த சாய் சுதர்சன் அந்த கேட்டகரி பிளேயர் தான். ஆனா ம், வந்து இவரும் கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு. ஒரு டைம்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ 170 போதல. எனக்கு இந்த விமல் குமாரும் ஹன்னி சன்னியும் விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் நினைச்சேன்னா ம், ஒரு 200 பக்கமா போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ம், இந்த இந்திரஜித், ம். இந்த கார்த்திசேயன் இல்ல எனக்கு குமார்லாம் போனா நல்லா விளையாண்டாங்க. இல்ல எனக்கு புரியும். இந்திராஜித் பாத்தீங்கன்னா கேகேஆருக்கே ஓப்பனிங் ஆடினாரு. 2 மேட்ச் ஓப்பனிங் 1 டவுன் கூட வந்தாரு. இங்க என்ன அது பினிஷிங் ரோலுக்கு ஆடிட்டு இருக்காரு. இந்திராஜித்தும் கரெக்டா யூஸ் பண்ணலையோ. ஏசனாவை தான் கேட்கணும். ஏசனாவை ஒரு ஆட்டம் அப்படிங்கிறவர் ஒரு இல்ல நீங்க சிவம் சிங்க ப்ரொமோட் பண்றேன்ட்டு ரொட்டேஷன் தான். இல்ல அதான் சிவம் சிங்க நீங்க ப்ரொமோட் பண்றதுக்குங்கிறது இவரு இன்னும் கீழே இருக்கிறீங்களோ. எனக்கு தெரிஞ்ச அந்த இந்திரஜித் வந்துட்டு பவர் பிளே பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். பவர் பிளேல பயங்கரமா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த கேப்ல இல்ல எடுத்துட்டு. நல்லா ஆடுவாரு. எந்த பொசிஷன்லயுமே நல்லா ஆடுவாரு. ம், ஆனா வந்து ஃபார்ம்ல இல்லையோன்னு எனக்கு தோணுது. ம், ம், அஹ் எப்படி சொல்றது? விமல் குமார் மேல டூ டிபெண்டன்ட். ம், இவங்க வந்து சிவம் சிங் மேல டூ டிபெண்டன்டா இருக்காங்க. சிவம் சிங் அடிச்சா உண்டு, சிவம் சிங் ம், அடிச்சா உண்டுங்கிற மாதிரி இருக்காங்க. சிவம் சிங் அடிக்கலைன்னா அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. அவரு ம், போன சீசன் அது போன சீசன்ல சிவம் சிங்க்கு ஒரு ட்ரீம் சீசனா இருந்துச்சு. ம், அதை நம்பியே போறாங்க. ஒரு 2 மேட்ச் ஃபார்ம்ல இல்ல அடிக்கலைங்கும் போது மாட்டிக்கிறாங்க. ம், அதான் பிரச்சனை. விமல் குமார் ஓரளவுக்கு நான் என்ன நினைச்சேன்னா விமல் குமார் அன்னிசினி ஆடிட்டு இருக்கும்போது ஒரு 200 கன்ஃபார்ம் நினைச்சேன். 200 அடிச்சுன்னா கண்டிப்பா திண்டுக்கல் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ம், போயிடுச்சு. ராக்கி பாஸ்கர் வழக்கம் போல போனாட்ட மாதிரி தடமும் 2 விக்கெட். சோனு ஏதோ நல்ல ஆல்ரவுண்டர். அப்ப ம், ஏன் வந்து ஐபிஎல் டீம்ஸ் ஆர்சிபி தினேஷ் கார்த்திக் இருந்துமே எனக்கு யூஸ் பண்ணலைங்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ம், ஒசூர்காரர் 4 விக்கெட் 4 ஓவர் 3 விக்கெட். ம், ஆனா நல்ல ராயல் கிங்ஸுமே ஆரம்பிக்கும் போது ம், அஜித்தேஷ் வந்து கொஞ்சம் சொதப்பி ஆரம்பிச்சாரு. ம், அதே மாதிரி நான் ஒரு அஜித்தேஷ் விட்டா இன்னொரு அஜித்தேஷ் அடிப்புங்கிற மாதிரி அப்புறம் சூப்பரா அடி. ம், நியூக்ளியஸ் நாம சொல்லிட்டு இந்த ப்ரிவிலே சொன்னோம். சூப்பர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ம், அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அது போனாட்ட மாதிரியே தான். அவனுக்கு 200 ரன் அடிச்சே பத்தல. நீ ம், 170 ரன் அடிச்சு 17 ஓவர்ல நாங்க ஓவருக்கு 10 ரன் கம்பல்சரி அடிப்போம்னு சொல்லிட்டு ம், அடிச்சு முடிச்சிட்டாங்க. இதுல 2 மேட்ச்ல இருந்து என்ன தோணுதுன்னா பிச்சர்ஸ் டயர்ட் ஆகல. ம், நேத்து ஒரு பிச்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, இன்னொரு பிச்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 4, 5 மேட்ச் பார்த்தாதான் தெரியும். ம், 80 ரன் அடிச்சு 80 ரன் டிஃபெண்ட் பண்ண போறாங்களாங்கிற எனக்கு ரொம்ப நாள் ஆகுது. டிஎன்பிஎல் எப்பயுமே ஒரு கேரவன் மூட்ல மூவ் ஆயிட்டே இருக்கும். நெல்லையில் நடந்துச்சுன்னா அடுத்தது வந்து திருப்பூர், திண்டுக்கல், திண்டுக்கல்ல இருந்து சேலம், சேலம்ல இருந்து கோவை அப்படி மாறிட்டே இருக்கும். ஒரு ஒரு 15 மேட்ச் பக்கமா தொடர்ந்து என்னைக்குமே நல்ல திண்டுக்கல் நடந்ததில்ல. ம். பார்க்கலாம். நேத்து பார்த்தா லோ ஸ்கோர் ஆச்சு, இன்னைக்கு பார்த்தா ஹை ஸ்கோர் ஆச்சு. இன்னைக்குமே டபுள் ஹெட்டரா இருக்கு. நாளைக்கு டபுள் கட்டுற எனக்கு தெரிஞ்சு 3 நாள் தொடர்ந்து நடக்கிறனால மேபி நீ சொல்ற அந்த 80 ரன் எல்லாம் பார்க்கலாம்னு தோணுது. சரி, ஓகே. இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? திண்டுக்கல் வெர்சஸ் இல்ல அதேதான். ஓவருக்கு வந்துட்டு 20 ரன் ஓவருக்கு 10 ரன் இது வச்சு போறாங்க. இப்ப 20 ஓவர் 200 ரன் அடிச்சா வின்னிங். அதுவுமே 10ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்து 10லங்க பட்சத்துல இவங்களும் சேம் தான். நீ சொல்ற மாதிரி சிவம் சிங்க வந்துட்டு ஓவர் டிபெண்டா போறதா இருக்கட்டும். இன்னுமே எனக்கு தெரிஞ்சு இவரு ஆஷனா வந்துட்டு இன்னும் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணாத மாதிரியே இருக்கு. இவரும் கௌதம் கம்பீர் சாயல் காட்டுறாரு. டீம்ல அங்கங்க நினைச்சா மாத்தி மாத்தி இறக்குறது அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் கரெக்டான இந்த பிளேயர் இங்க இறக்கணுங்கிற மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. அடுத்தது இம்ப்ரெஷனா பவுலிங்ல பாஸ்கி பையன் தான் வந்துருவாரா ஐபிஎலுக்கு? விக்கெட் எடுக்கிறாரு. ஆஃப் ஸ்பின்னர்னாவே நம்ம டீம்ல கொஞ்சம் யாருமே இப்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. அஸ்வினோட சரி, அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்பின் யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. சரி, பார்ப்போம். நீங்க பாத்தீங்களா இந்த நிரங்கர் சர்மா இன்னைக்குமே நல்லா பந்து போட்டாரு. அந்த ஒரு கூகுளி வந்து போல்ட் ஆச்சு. ஐ திங்க் யாருக்குன்னா ம், சந்தோஷ்குமார் போல்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் போனாட்டம் பார்த்தேன் ஏதோ ஒரு சுமாரா பந்து போட்ட மாதிரி இருந்துச்சு. ம், ம், என்னப்பா ஹார்பிக் பால் போட்டு விக்கெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நிரங்கர் சர்மா நல்லா பந்து போட்ட மாதிரி இருந்துச்சு. நம்மளும் பார்க்கணும். லெக் ம், ஸ்பின்னர் தான் இப்ப இருக்கிற ஐபிஎல் டீம் எல்லாம் இருக்கிறதுலே குறைச்சலா இருக்கு. ம், லைக்கால வந்து லைக்கா மாறிட்டாங்க. விடா கோவை கிங்ஸ்ல வந்து இந்த
ஜார்விக் சுப்பிரமணியம் நல்லா போறாரு. ம், அதுக்கு அடுத்தபடி பார்த்தா நிரங்கர் சர்மா நல்லா வந்து போறாரு. ம், அப்படிங்கும்போது ஒரு 2, 3 பிளேயர்ஸ் எனக்கு தெரியுறாங்க ப்ரோ. ஒரு 5, 6 ம். ஆட்டம் பாத்தோம். ஓரளவுக்கு நல்லா தெரியுது. சரி பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்த மேட்சஸ்லாம் தெரியும். இன்னைக்கு சந்தீப் வாரியர் பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டு ஆனால் எக்கனாமிக்காக போடுறாரு. பார்க்கலாம், அங்கங்க பிளேயர்ஸ்லாம் சந்தீப் தென்படுறாரு. வாரியர் இருக்கு. ம், இல்ல சந்தீப் வாரியர் இருக்கு. வேகம் இருக்கு. ம், நம்ம டிஎன்பில வந்து வேகத்தை பார்த்து கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க. நம்ம 145 அன்னைக்கு நான் வந்து அந்த தீபேஷ் தேவேந்திரன் போட்ட பாலு யாரு அந்த இன்ஸ்விங் ஆகி போய் போல்ட் ஆன பாலு ம், நான் வந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் பயந்துட்டு ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ம், ம், அது ஒரு மாதிரியாவே பார்க்கும்போது தெரிஞ்சு பேட்ஸ்மேன் பயந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ம். அதுதான். சரி ஓகே ப்ரோ. ம், இன்னைக்கு மேட்ச் வந்து மதுரைக்கும் ம், கோவைக்கும் ம். அவங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? செம்ம மேட்ச், செம்ம வெயிட்டேஜ் இருக்கிற மேட்ச். வெயிட்டேஜ் என்ன பண்றது? ஜெயிக்க போறாங்க. ஷாருக் கான் டீம் தான் ஓவர். அதான் ஐபிஎல் பிளேயர் பாதி பேர்த்த வச்சிருக்காங்களே கோவை கிங்ஸ். அப்புறம் அவங்கள தான் நினைக்கிறேன். விட்டாக் கோவை கிங்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உனக்கு? சரி ஓகே. நைட்டு சேலம் திருச்சி சேலம் தான். என்னதான் அப்புறம் 2 மேட்ச் சேலம். என்ன பண்றது? தோத்தாலும் சேலத்து பக்கம் தான் நிக்கிறது. இல்ல எனக்கு தெரிஞ்சு 7, 8 2மே சேலமும் திருச்சியும் தான் இருக்கு. கடைசியா பாயிண்ட்ஸ் டேபிள் முடியும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னமோ மதுரை ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது ப்ரோ. மதுரையும் ம், மேட்ச் சேலம் ஜெயிச்சிருவாங்க. சேலம்ல வந்து இன்னைக்கு ஹரிநிசாந்தோட டேவா இருக்க போகுது. ம், சரி ஓகே. இன்னைக்கு மேட்சை பார்த்துட்டோம். ம். நாளைக்கு வந்து ரிவ்யூல சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது தினேஷ். நன்றி. பாய் பாய் பாய்.